ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மதனை வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். நானும் அருணும் சேர்ந்து பண்ணு. நம்பர் பிளாக் பண்ணு. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் திவ்யா. இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மதனை வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். நானும் அருணும் சேர்ந்து. எதை பற்றி அப்படின்றத வீடியோவில் பாருங்கள். எதுக்காக இந்த பிளான் அப்படின்னா, எல்லோரும் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க, அண்ணாவை ப்ராங்க் பண்ணுங்கள், அண்ணாவை ப்ராங்க் பண்ணுங்கள், அண்ணாவை ப்ராங்க் பண்ணுங்கள் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அக்காவை ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்ல போய் இப்போ அண்ணாவை ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிடுறீங்க. சரி, ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தது. இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா, அவனை டென்ஷன் பண்ணி பார்க்கக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு. ஏன்னா அவன் டென்ஷனானா கோவப்படானா என்ன பண்ணுவான், ஏது பேசுவான்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால தான் இத்தனை நாள் அந்த வீடியோ பண்ணாமல் இருந்தாலும் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன அவன் ப்ராங்க் பண்ணிட்டான், அப்படியே டென்ஷன் ஆச்சு எனக்கு. அதனால இந்த வாட்டி கண்டிப்பாக அவனை ப்ராங்க் பண்ணி நானும் அருணும் சேர்ந்து ஐடியா போட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கள் பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க விளாக்குள்ளே போகலாம். ஃப்ரான்ஸ் கேமரா வந்து எங்கே செட் பண்ண போகிறோம் அருணே? அவனுக்கு தெரியக்கூடாது. ஓகே, நாங்கள் கேமரா செட் பண்ணுறோம். மைக்கு வந்து நான் அங்கே வைக்க போகிறேன். ஓகேவா? அவனுக்கு அது அவன் பேசுறது என்ன நீங்கள் கேட்கணும்ல. ஸோ அதனால் நான் மைக் அங்கே செட் பண்ணுறேன். கேமரா எங்கே வைக்கிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ போகலாமா விளாக்குள்ளே? இப்போ அவன் கடைக்கு போயிருக்கான். கடைக்கு போயிட்டு வரும்போது நான் கொஞ்சம் கோவமாகவே இருக்கேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? மைக்கு ஓகேவா? மைக் எங்கே வச்சுருக்கேன் காய்ஸ்? ஓகேவா? ஓகே, நான் பார்க்குறேன். வைங்க. தெரியுறாப்புல எல்லாம் தெரியுதா? தெரியுது எல்லாம். நீ எனக்கு தெரியவே இல்லை. தெரியுதுண்ணா. இங்கேருந்து அந்த மிரர்லேயே தெரியுதுங்க எல்லாம். அப்படியா? தெரியுதுங்க, அது பிரச்சனை இல்லை. மிரர் தானே, ஒரு குட்டியாக இருக்கும்போது காமிக்காது. அது ஆங்கிள் பார்க்கறதுக்காக வச்சேன், பார்த்துக்கிட்டு இருந்தாத. தெரியுதா தெரியலையான்னு. ஓகே தானே? இங்கே பாரு, ஒயிட் ஆங்கிள் இருக்கான். வந்து உட்காந்துட்டானா பிரச்சனை இல்லை. அவன் இங்கே உட்காருவான், நான் அங்கே உட்காருவேன். அங்கே தான் உட்காருவான். ஓகேவா? சரி, போலாமா கைஸ்? மதன் இன்னும் வரல. ஆமாம், கட் பண்ணி எடிட் பண்ண நீ தானே பண்ண போகிற. ஓகே கைஸ், கேமரா இங்கே வச்சுருக்கேன். மதன் இன்னும் வரல, அவன் வரட்டும். ஓகேவா? நான் வந்து என் பொசிஷனில் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக மைக் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஆமாம், அவன் வந்து உள்ளே போயிடுவான். ஓகேவா? லைட்டாக ஒரு என்ட்ரி கொடுக்கணும். சரியா? பஞ்சாயத்து தலைவர் தயவுசெய்து சிரிச்சிடாத. அவன் கண்டுபிடிச்சிருவான். நீ சிரிக்கிறது வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான். ஓகே கைஸ், போலாமா? ரெடி கோ. ஓகே, அதுக்கு அவன் வரணும்னா ரெடினா நம்ம சொன்ன ஃபோன் அடிக்க சொன்னீங்கல்ல. ஃபோன் அடிப்பான். ரெடியா ஃபோனை வச்சுக்கோங்க. வந்தோடனே நம்ம ஸ்டார்டிங் பண்றோம். எதுக்கு? கடைக்கு தானே போயிருக்கான், ஃபோன் எதுக்கு அடிப்பான்? பைத்தமாடா நீ. கீழே வந்துட்டானா கேமரா ஆன் பண்ணணும்ல. கேமரா ஆன்ல தானே இருக்கு. சரி விடுங்க, ஆன்லயே இருக்கட்டும். 24 ஹவர்ஸ். சரி கைஸ், நான் போய் என் ப்ராசஸை பார்க்குறேன். நீங்கள் பாருங்க. நம்ம வருவோம், வச்சு சம்பவம் பண்ணுறோம். ஓகே, அண்ணே நீ வேலை பாரு. சரியா? இன்னும் வரல. அருணே, லைட்லாம் ஏன் போட்டே வச்சிருக்க? ஆஃப் பண்ண மாட்டியா?
காபி போடுறியா? வந்த உடனே உனக்கு காப்பி வேறு. வரும்போதே பால் வாங்கிட்டு வர வேண்டியதான், சும்மா அலைய ஓட்டிக்கிட்டு. ஏன் வீட்டில் தானே இருக்க, என்ன உனக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு? எல்லாத்தையும் நானே தான் பண்ணணுமா? ஏன் அந்த பையன் என்னதான் கதை? ஏய், லைட்டு போட்டுட்டு ஏன்டா எடிட் பண்ற? லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எடிட் பண்ணு. ஃபோக்கஸ் வருது உனக்கு. ஆ, அம்மா ஃபோன் பண்ணியா என்ன? 2 நாள் அம்மா ஃபோன் பண்ணவே இல்லை, என்ன கதை? ஆ, அம்மா ஃபோன்லையா? இந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் தான் ஷூட்டிங் போயிட்டேன். நன்றி நன்றி நன்றி. சாப்பாடு செய்யணுமா, செஞ்சுட்டியா என்ன? முடிஞ்சு. என்ன உனக்கு ஏழை கோமா இருக்க? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஒன்றும் இல்லைன்னு. என்னடா என்னாச்சுடா? என்ன பால் வாங்குறப்பெல்லாம் நல்லா தானே அனுப்பிச்சு விட்டுச்சு. சங்கீதாடெல்லாம் இனிமேட்டு பேசாத. அவள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணு, அவள் நம்பரை பிளாக் பண்ணு. சங்கீதாட்ட பேசாத? ஆமாம். ஏன்? என் தங்கச்சிட்ட. ஏன் பேசாதன்னா பேசாத. ஏன்? அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணு, நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணு. அப்படிலாம் உங்க பர்சனல் அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டையெல்லாம் எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? என்னாலாம் பேசாம இருக்க முடியாது. என்னால தானே உனக்கு அவ்வளோ தெரியும். நானே பேசக்கூடாதுன்னு சொன்னா நீ பேசக்கூடாது. லூசு மாதிரி பண்ணாதான் அகலே அகலையானே வருது எனக்கு. பிளாக் பண்ணு, நம்பர் பிளாக் பண்ணு, ஐடி பிளாக் பண்ணு. தேவையில்லாத பண்ணாத காமெடி. நான் ஒன்றும் காமெடியெல்லாம் பண்ணல, சீரியஸாகவே நான் சொல்கிறேன். அவன் நம்பரெல்லாம் பிளாக் பண்ணு, தேவையில்லை. எங்கள் வீட்டு சைடு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே எனக்கு தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீயும் அப்படிதான் இருக்கணும். அப்படி என்னால இருக்க முடியாது. எனக்கு நீ எப்படி வேணுமோ அது மாதிரி உன் குடும்பமும் எனக்கு வேணும். ஏன் இருக்க முடியாது? லவ் பண்ணல, புரியுதா? உன் ஃபேமிலி சேர்த்து தான் லவ் பண்ணிட்டு. ஏன் இருக்க முடியாது? எனக்கு ஒண்ணா இருக்கிறதா பிடிக்கும் திவ்யா. இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு பிடிக்காது. என்ன பண்ணாத? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னால தானே தெரியும் அவ்வளோ உனக்கு. உன்னால தெரியும் தான். அப்புறம் நானே வேணான்னு இருக்கும்போது உனக்கு எதுக்கு? சரி, அவளால என்ன யூஸ் உனக்கு சொல்லு. அவளால என்ன யூஸ் உனக்கு சொல்லு. யூஸ் இருந்தாதான் என் சொந்தம் தான். அவங்க என்னோட ரிலேட்டிவ் என்ன செய்யும்? எல்லாத்துக்குமே வந்து நிக்கிறாங்களா சொந்த பந்தன்னு? அவங்க நிக்கிறத நான் எதிர்பார்த்து நான் பேசலையே. நீ போய் நிப்பியா? அப்போ அதெல்லாம் உனக்கு புரியுதா? உனக்கு புரியுதா? நான் சொல்றது உனக்கு நம்பிட்டு பேசாதானே பேசாம இருந்துருவே நீ? அவன் வேற, இவங்க வேற, எல்லாம் ஒண்ணுதான். யாருமே நம்ம கூட இல்ல, ஓகேவா? அவன் நம்ம கூட இருக்கான். நான் வந்து என் தங்கச்சி பத்தி பேசுறேன், நீ இப்ப எதுக்கு அவனை பத்தி எடுத்துக்கிட்டு இருக்க? சும்மா காமெடி பண்ணி. நான் காமெடி பண்ணலடா, சீரியஸா தான் சொல்றேன். பர்சனல் சண்டைய பர்சனலா வச்சுக்கோ. பர்சனல் சண்டை எல்லாம் கிடையாது. அவ பண்ண விஷயம் எனக்கு பிடிக்கல, அவ பேசின விஷயம் எனக்கு பிடிக்கல, அதனால நான் சொல்றேன். உன்னோட விஷயம் நீங்க டீல் பண்ணிக்கோங்க. எனக்கு என் குடும்பம் முக்கியம். எனக்கு என் குடும்பம் எப்படியோ அது மாதிரிதான் உன் குடும்பமும். 2 கண்ணு எப்படி கடவுள் 2 கண்ணு 2 காதெல்லாம் கொடுத்துருக்காரு, அது மாதிரிதான் எல்லாமே. சும்மா இல்ல யாரா போன் பண்ணா என்னடா? இப்ப நான் இப்ப சொன்ன நீ செய்வியா செய்ய மாட்டியா? அவன் போன் பண்ணி என்ன சண்டையா? நான் போன் பண்ணி கேட்கட்டா? நீ போன்லாம் பண்ண தேவையில்லைன்னு தான் நான் சொல்றேன். என்னடா பிளாக் பண்ணுன்னு சொன்னா பண்ண மாட்டேன். இப்போ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்காருனே, இப்போ நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் பண்றாங்க, அது யாரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணிக்குமா பண்ணிக்க கூடாதா? அததான் நான் சொல்றேன். அப்ப இவன் பண்ணணும்ல. யாரா இருந்தாலும் அவாய்ட் பண்ணலாம் இவனை. இப்போ உன்கிட்ட நான் என் நம்பிட்டு பேசாதான் நம்மள பேசாம இருந்துருவேன், என்கிட்ட சண்டைக்கு வராது. அது ஏன் குடும்பம்டா. இவ தங்கச்சின்னா அப்புறம் எனக்கு முக்கியம் இல்லையா? இவளை நான் எப்படி லவ் பண்றேனோ அது மாதிரி தானே அவங்களும் தான் எனக்கு வேணும். அப்ப இவங்க என்னத்துல சேர்ப்ப?
சொல்லு. இவன் எனக்கு அப்ப முக்கியமா நான் அவனுக்கு அப்ப நான் செஞ்சுதானே ஆவணும். விஷத்தை கூடினா குடிச்சுதான் ஆவணும். விஷத்தை கூடினா குடிச்சுதான் ஆவணும். விஷத்தை கூடினா குடிச்சுதான் ஆவணும். அததான் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி நான் சொல்றேன். சரி அருண், இப்ப நான் சொல்றேன். இப்போ நான் சொல்றேன், அருண் பண்ற விஷயம் எனக்கு பிடிக்கல, நீ அருண்கிட்ட பேசாம இரு அப்படின்னா இருப்பியா நீ? என்னால முடியாது. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இதுவும். என் தங்கச்சிட்ட நான் தான் பேசுன்னு சொன்னேன், என் மூலியமா தானே தெரியும் என் தங்கச்சிய. அப்ப நான் என்ன சொல்றேன் அதான் நீ செய்யணும். நான் எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். டென்ஷன் பண்ணாத. எனக்கு நீ எப்படி முக்கியமோ அது மாதிரி தான் உன் குடும்பமும். நீ பேசக்கூடாது அவ்வளவுதான். என் குடும்பத்திற்கு என் குடும்பமே வேணான்ற நானே ஒதுங்கி இருக்கேன். சங்கீதா கால் பண்ண பேசுறேன். சங்கீதா கால் நான் பேசக்கூடாதுன்னா இப்ப அவளை பிளாக் பண்ணு சொல்லிட்டு இருக்கேன். நீனா அவளுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு இருக்க. பர்சனலா வச்சுக்க. அருணே டென்ஷன் ஆயிரும். அப்புறம் என்ன டென்ஷன் ஆவனா? சரி டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவ சொல்லு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா பண்ணாருன்னு. நீங்களே பண்ணுங்க. என்ன அருண் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ போனை கொடு முதல்ல. என்ன பண்ண சொல்ற நீ? போனை கொடு. சொன்னாங்க நான் சரி ஓகேங்க. நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் என்ன ரீசன் எதுக்காகன்னு சொல்லிட்டேன். அவனே நான் பிளாக் பண்ண ஒன்னே சொன்னா இல்லையா பிளாக் பண்ணு. நீ செய்ய மாட்டியா? அப்ப அவங்களுக்கு எனக்கு என்ன மரியாதை சொல்லு? என்கிட்ட அவ எதுவும் பேசனது இல்ல. உன்கிட்ட எதுவும் பேசினா என்ன பத்தி என்ன பேசிருக்கா தெரியுமா? அவ என்ன பத்தி பேசிருக்கா. என்ன பத்தி என்கிட்ட பேசணும், ஏன் முன்னாடி பேசணும். என் தங்கச்சி பேசிருக்கான் போது எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். அவன் நான் எந்த இடத்துல வச்சிருந்தேன் அவளை. ஓகே நீ சொல்றது புரியுது. நான் அதை என்னன்னு கேக்குறேன் அவகிட்ட. ஏன் இப்படி பேசுன? ஏன் அக்கா இப்ப நீ கேட்டு என்ன பண்ண போற? எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க போறியா? இப்ப உன்னதான் திட்டுவாங்க. என் மேல மரியாதை இருக்குல்ல அவளுக்கு. தேவையில்ல எனக்கே தேவையில்லை. நான் ஒரு சொல்றேன் விஷயத்த நம்ம பேசணும். பேசினாதான் எல்லாமே தெரியும். அது நான் எல்லாம் பேசி முடிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். புரியுதா? பிளாக் பண்ணுனா பண்ணு, பேசாதனா பேசாத. அவ்வளவு சொல்றாங்க. ஓ அப்போ வந்து நான் சொல்றதை விட என் தங்கச்சி உனக்கு இப்போ ஒண்ணு முக்கியமா போயிட்டா. ஏய் லூஸ் மாதிரி தங்கச்சி முக்கியமா சிரிக்கிற. அவங்க கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணு. அந்த பிள்ளைய நம்ம எனக்கு குழந்தை மாதிரி அந்த பிள்ளை. புரியுதா? நான் அப்படிதான் பாக்குறேன். அப்ப என்ன ஹர்ட் பண்றவங்க, என்னை பத்தி பின்னாடி பேசுறவங்க எல்லாரும் உனக்கு பிடிக்குமா? நான் என்னன்னு கேக்குறேன் திவ்யா. நீ கேட்க வேணாம்பா. நான் சொல்றது மட்டும் நீ செய்ய. நான் சொல்றது செய்யவே செய்ய மாட்டியா? அது எப்படி நான் என்னன்னு கேட்காம எப்படி பிளாக் பண்ண முடியும்? நாலு பேர் தப்பா நினைச்சுக்காரா? அக்காவுக்கு எனக்கு தான் சண்டை. மாமா என்ன பிளாக் பண்ணிட்டாருன்னு தப்பா நினைச்சுக்காரா? மனசு கஷ்டம். அக்கா ஏன் மூலியமா தான் நீ மாமாவா வந்திருக்க. முளைச்சி மாமாவா நீ வரல. சங்கீதாவுக்கு ஃபோன் பண்ணு திவ்யா. நான் பேசுறேன். நீ போனை கூட நான் முதல்ல நான் பிளாக் பண்றேன். நான் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து யாருக்கிட்டயுமே பேசக்கூடாது சொல்லிட்டேன். நான் பிளாக் பண்ணுவியா பண்ண மாட்டியா? சும்மா இருக்குவியா? நான் என்னன்னு பேசாம இருக்க மாட்டேன். நைட் ஆயிடுச்சு. நான் காலைல ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கறேன். நீ கேட்காத. நீ பிளாக் பண்ணு. அதான் சொல்றேன். நான் பேசக்கூடாதுன்ற நீ என்ன பேசுவந்துகிட்டு இருக்க? கடுப்பேத்திட்டு வேண்டாம் பேசிக்கிட்டு இருக்க. அது மாதிரி அந்த மாதிரி சொல்ல இன்னும் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்காருன்னு. கூட சேர்ந்து அவன் ஆடல. அவன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதனால அவன் சொல்றான். அவன் சொல்றத செய்ய. என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்ல. நான் என்னன்னு கிளாரிபிகேஷன் பண்ணா. ஓகே 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 ஓகே. என்ன வந்து அவ யாரா இருந்தாலும் என்ன பத்தி பேசினா உனக்கு ஓகே. நீ அவங்க கிட்ட பேசுவ. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ வந்து அடுத்த விஷயத்தை எடுப்ப. ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன். நிறுத்து சும்மா. அது யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் கேட்பேன். எதுக்கு பேசுனீங்க என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும் திவ்யா. எடுத்த உடனே பட்டு நான் பண்ண முடியாது. நான் சொல்றேன். அப்ப நான் சொல்றதுல வந்து உனக்கு நம்பிக்கை இல்ல. நீ அவட்ட பேசி தெரிஞ்சு அவ என்ன பேசினா எதுக்கு பேசினா இதுக்காக தான் பேசினா எனக்கு உட்காந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க சொல்றேன் நானே. உன்னையும் எனக்கு அவ எக்ஸ்பிளைன் எனக்கு தேவையில்ல. உன் எக்ஸ்பிளைன் எனக்கு தேவையில்லை. வருஷமா தெரியும். அவளை வந்து ஒரு 3 வருஷமா தெரியும். நீங்க வந்து சும்மா 4 வருஷமா என்கிட்ட பேசாம இருந்தாடா அவ. கேட்டா இடையில சண்டைனா நீ இப்படி பண்ணிட்டியா அப்படி பண்ணிட்டியானா நானே அப்பதான் சொன்னேன். இல்லடா அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நீ எடுத்து சொல்லி பேச சொல்லி நான் தான் சொன்னேன். இப்ப நான் தான் பேசாதன்னு சொல்றேன். நான் பேசுன்னு சொன்னா பேசுறேன். பேசணும்னு சொல்லும்போது ஏன் பேசாம இருக்க மாட்டேற? கிளாரிபிகேஷன் பண்ணுமா இவரு? அப்ப நம்ம என்ன லூஸ் நம்ம செத்தோம்னா தூக்கி போறதுக்கு நமக்கு ஆளு வேணும். புரியுதா? என்கிட்ட ஹெல்ப் உனக்கே தெரியும். நான் என்கிட்ட ஹெல்ப் கேட்கறதெல்லாம் என்கிட்ட புடுங்கிக்கிங்கதான் இருக்கு. நம்ம இருக்கிறத சொந்த பந்தத்தையாவது 1-2 பேரையாவது நான் சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எனக்கு வேணும். புரியுதா? எனக்குங்கிறத விட நமக்கு வேணும். எப்பா நான் உன்னை எல்லாரையும் வந்து அவாய்ட் பண்ணுன்னு சொல்லல. என் தங்கச்சி அவாய்ட் பண்ணுன்னு தான் சொல்றேன். வேண்டாம். என் குடும்ப சைடு வேண்டவே வேண்டாம். நானே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கேன். இவனுக்கு எதுக்கு? சொல்றதே கேட்க மாட்டார். புரிஞ்சுக்கடா ஃபர்ஸ்ட். என்ன சொல்ல?
ஃபர்ஸ்ட் இவங்கள்ட்ட என்னன்னு கேளு, அதுக்கப்புறம் நீ அங்க போய் கேட்கலாம். என்ன சண்டை சொல்லு முதல்ல, என்ன சண்டை? அவ என்னை பத்தி ஏதோ பேசியிருக்கா. என்ன பேசுனா? என் அண்ணன்ட்டையும் தம்பிக்கிட்டையும் அக்கா இப்படிலாம் பண்ணிச்சு, அக்கா அப்படிலாம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு இப்பதான் காதுக்கு வந்துச்சு. நான் அவள்கிட்ட கேட்டேன், காதுக்கு வந்துச்சு. நான் அவள்கிட்ட கேட்டேன், நான் அப்பெல்லாம் பேசலாம், அப்பெல்லாம் வைக்கல அப்படின்னா. நீ எப்படி பேசணும் எனக்கு தெரியும் சங்கீதா, இதுக்கப்புறம் உன் சொந்த பந்தமே எனக்கு வேணாம், உன் வரவே எனக்கு வேணாம், நீ நான் எல்லாத்தையுமே பிளாக் பண்றேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். நான் ஏதாவது இருந்தாலும் மாமாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். நீ மாமாட்டி பேச தேவையில்ல, என்னாதான் உங்க மாமாவுக்கு தெரியும், உனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதான் சொல்லிருக்கு மாமாட்ட பேசிக்கிறேன். அப்புறம் என்ன, அப்புறம் மரியாதை கொடுக்கணும்ல. எனக்கும் அப்படிலாம் என்னால முடியாது திவ்யா, அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நான் சொல்லிட்டேன். காலையில மணி ஆயிடுச்சு, நான் காலையில பேசுறேன் போயிட்டேன். சும்மா தேவையில்ல, நான் பேசக்கூடாதுன்னு இருக்க, நீ என்ன பேசுறன்ற. ஓ முதல்ல சோத்த போடு, எனக்கு பசி. நான் சொன்ன விஷயத்த நீ முதல்ல பண்ணு. முடியாது. ஏன் முடியாது? அவகிட்ட பேசாம நான் அப்ப என்னை விட அவளுக்கு முக்கியம் கிடையாது. என்னை விட என்ன சுத்தி இருக்கவங்க தான் உனக்கு முக்கியம். நான் என் பேச்ச நம்ப மாட்டேன். தங்கச்சிங்கிறதுனால இல்ல, பொதுவாவே யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்கணும். யாருமே வந்து அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? தெரிஞ்சு என்ன பண்ண போற? காரணம் இல்லாம எதுவும் நடந்திருக்காது. யாராவது வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கும், யாராவது ஏத்தி விட்டுருப்பாங்க. அதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணும்ல இவனே. அது வந்து அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. இவங்க சொல்றாங்க, அவங்க நான் சொல்றேன், நான் இழுச்சு வை. என் தங்கச்சி பத்தி நானே சொல்றேன்ல, அப்ப நான் இழுச்சு வை. அந்த புள்ள அப்படி இல்ல, இவனை 10 நிமிஷம் பழகினாலும் தெரிஞ்சிரும் இவங்க இப்படிதான், இவங்க இப்படிதாங்க. நான் இத்தனை வருஷமா இவ எனக்கு தெரியும்னா இவள மூலியமா எனக்கு அவ தெரியும், ஒத்துக்கிறேன். ஆனா அந்த புள்ள அப்படி கிடையாது. அது வந்து அப்படிப்பட்ட புள்ள வந்து பேசுதுன்னா என்னன்னு முதல்ல நம்ம கேட்கணும்ல. அவங்க யாராவது ஏத்தி விட்டுருப்பாங்க. நான் என்ன கேக்குறேன், என்ன ஏதுன்னு விளக்கம் கேட்டுட்டு என்ன பண்ண போறேன்? எனக்கு அது பதில் சொல்லு. என்ன ஏது, எதுக்காக பேசின, எதுக்காக வச்சேன்னு கேட்டு என்ன பண்ண போற சொல்லு. சொல்லு, அதுக்கு ஆன்சர் சொல்லு. நீ 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 சொல்றது கரெக்ட். நான் ஏன் பேசுறேன்னு கேட்டாக்கா அதுவே ஆமா இந்த மாதிரி சொல்ல போகுது. இந்த மாதிரின்னு சொன்ன உடனே நீ சரின்னு சொல்லிடுவியா? அதுக்கப்புறம் நீ பிளாக் பண்ணுவியா அவளை? அதுக்கப்புறம் நீ அவள்கிட்ட பேசாம இருக்க போறியா? சண்டை போட்டாங்கன்னா அது என்ன ஏதுன்னு சுமூகமா பேசி சமாதானப்படுத்த தான் வைப்பாங்க. எப்படியே பிரிச்சுட்டு போங்க, எப்படியே எக்கட கட்டு போங்கன்னு இருக்க சொல்லுங்க. சண்டை போட்டுருக்கு பண்ணி இருக்கியா? அவன் இங்க நம்ம கூட இருக்கான். அவன் நம்ம கூட இல்ல, அவன் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனா நாளைக்கு தம்பியா அப்படிதான். கல்யாணம் ஆனாலும் அக்கா தங்கச்சின்ற பாசம் ஒன்னாதான் இருக்கும். உனக்கும் அருணுக்கு பாசம் இல்ல? ஏன் இப்ப அருணே கல்யாணம் பண்ணி போயிட்டானா கூட அவன் ஏதாவது சொல்றனா கூட நீ தம்பி விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருப்பியா? இல்ல உன்னை பத்தியே பேசுறான் அப்படின்னும் போது உனக்கு கோவம் வரும்போது நீ அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு கட்டத்துக்கு மேல. என்ன நான் சொல்றது கரெக்டா இல்லையா? அது கூட பிறந்தவங்க சரி, பிறக்காதவங்களா இருந்தாலும் சரி. என் தம்பி எனக்கு கொலையே பண்ணாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், புரியுதா? மூடு. நான் அப்படி இல்லப்பா, எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லைன்னா எனக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். உனக்கு தேவையில்லைன்னா என்னால அப்படி இருக்க முடியாது. சும்மா தேவையில்லாத பேசாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்ல நீ எந்த மைண்ட் செட்ல இப்படி பேசுறேனே எனக்கு தெரியலையே. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நல்ல மைண்ட் செட்ல தான் பேசுறேன். முதல்ல என்ன ஏதுன்னு கேட்காம என்னால அப்படி டிசிஷன் எடுக்க முடியாது. நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எனக்கு வேணா, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன்கிட்ட சொல்றேன். நான் உன்கிட்ட உட்கார்ந்து கேள்வி கேட்டுட்டு இல்ல, அமைதியா இருக்க சொல்லு. டென்ஷன் ஆயிருவாரு. போன் எடுத்து ஒரு மாதிரி தான் பிளாக் பண்ணு, அவ ஐடியா பிளாக் பண்ணு, அவ நம்பரை பிளாக் பண்ணு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவள்கிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள வேற மாதிரி சண்டை வரும். சொல்லிட்டேன். என்ன வேற மாதிரி சண்டை வரும்? வேற மாதிரி சண்டை வரும்னா வரும். நான் சொன்னதை நீ கேட்க மாட்டேன்னு சொல்லல. உனக்கு புரியுதா புரியலையா? செய்ய முதல்ல. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு சொல்லல. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். செய். முதல்ல என்னன்னு கேட்கணும் திவ்யா. எனக்கு கடுப்பு ஏத்தாத, தயவு செஞ்சு. எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ பேசவே கூடாதுன்ற, என்ன கேளுன்ற. நீ ஃபோன் பண்ணு திவ்யா, நானே ஃபோன் பண்றேன். நான் உன்னை பிளாக் தான் பண்ண சொன்னேன், ஃபோன் பண்ணினாலே விசாரிக்க சொல்லல. பிளாக் பண்ண முடியுமா முடியாதா? அருணே, இந்த பிள்ளை மண்டை குறைச்சலா இருக்குதா அருணே, தயவு செஞ்சு கூட்டிட்டு போறேன்னு. அதான் கேக்குறாங்களே, அப்புறம் ஆன்சர் பண்ணு. நீ வேற யாருன்னு இப்படி ஏத்தி விட்டு இருக்க? யாருன்னு ஏத்தி விட்டு இருக்க? ஏன்னா அவன் குழந்தையா? பாத்துட்டு தான் இருக்கா. நான் குழந்தையா? என்ன ஏத்தி விடுறதுக்கு பாரு அருணே. சமாதானப்படுத்தினா அவன் சொன்னா சமாதானமா முடிஞ்சு போயிடும். செஞ்சா நான் சொன்ன உடனே செஞ்சிருந்தா எல்லாரும் சுமூகமா தான் முடிஞ்சிருக்கும். இந்த சண்டையே வந்திருக்காது, வாக்குவாதமும் வந்திருக்காது. அது எப்படியா அருணே? என்ன எப்படி இருந்தனா எப்படி கையால தான் பண்ணுவேன். நாங்க அகலையாட்ட பேசாத அப்படின்னு சொல்லி இந்த பேர் சொல்றேன். சரி நான் உன்கிட்ட சொல்றேன் அகலையாட்ட பேசாத அருணே அப்படின்னு. நீ பேசாம இருந்துருவியா? உன்னை ஹர்ட் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணாதான் செய்வோம். நாங்க கூட வருஷ கணக்கா இருந்தவங்க, அந்த பர்சன்லாம் அவங்களுக்குன்னு தனி ஒரு பதே இருக்கு. இவங்க நேத்து வந்தவங்க, அப்புறம் இவங்க சொல்லும்போது இவங்களால வந்ததுன்னா உங்களுக்கு தெரியுமே, இல்லன்னா எப்படி தெரியும்? நான் என்ன சொல்றேன், நான் சொல்லிதானே எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்றது உனக்கு தெரியும்.
உன் கூட வளர்ந்து ஒண்ணா இருந்தாங்களா இல்ல உன் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களா இத்தனை நாளுக்கு முன்னாடி? திவ்யாவோட தங்கச்சின்னா அப்புறம் எனக்கு என்ன ஆறுனே? ஏண்டா நான் என் தங்கச்சின்னு சொல்ல போய்த்தானே உனக்கு தெரியுது. அப்படி இருக்கான்ற ஒரு கேரக்டர் உனக்கு தெரியும். விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு நான் ஒன்ன மட்டும் லவ் பண்ணல, உன்னை சார்ந்தவங்களையும் சேர்த்து தான் லவ் பண்ணேன். எனக்கு வேணாம் தான் சொல்றேன். குடும்பமா இருக்கிறது எனக்கு வேணாம் தான் சொல்றேன். என்ன மாதிரி ஒன்ன மாதிரிலாம் என்னால தனியா இருக்க முடியாது. தேவையில்லாத நீ என்கிட்ட பேசிட்டு எனக்கு வேணாம் தான் சொல்றேன். டென்ஷன் ஏத்தாத, கடுப்பு ஏத்தாத. நீ அப்போ அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போய் சாப்பாடு போடு, காலைல பேசிக்கலாம். காலையெல்லாம் பேச முடியாது. இப்ப நீ பிளாக் பண்ணு. பிளாக் பண்ண முடியுமா முடியாது? எனக்கு அது மட்டும் பதில் சொல்லு. போன் கொடுமா. ஏன் முடியாது? போன் கொடு. ஏன் முடியாது? நீ போன் கொடுத்துறியா? ஏன் முடியாதுன்னு சொல்லு. ஏன் முடியாதுன்னு சொல்லு. எதுக்கு என் போன் தொடுற? ஏன் முடியாதுன்னு சொல்லு. ஏன் முடியாதுன்னு சொல்லு. போன் கொடுத்துவியா? ஏன் முடியாதுன்னு சொல்லு. போன் கொடுமா. ஏன் முடியாது? என்னால முடியாது. ஏன் முடியாது? காலையில பாப்பாட பேசிட்டு தான் எதா இருந்தாலும் டிசிஷன் எடுப்பேன். டக்குன்னா என்னால நானே பேச கூடாதுன்ற நீ அவள்ட்ட பேசி என்ன கிழிக்க போற? என்ன கிழிக்க போற? சீடே இருக்க சும்மா கடுப்பேத்திட்டு இருக்க. பிளாக் பண்ணன்னு சொல்றேன், பண்ண மாட்டற. லியோ இங்க வா. இங்க வாடா. உனக்கு கடுப்புனா என் மேல கட்ட, அவன் மேல கட்டாத. அவன் கீழே மாடி கீழே வேற இறங்குறான். வா. அருண் அவனை போய் பாரு. பிளாக் பண்ண முடியுமா முடியாது? போனை கொடுத்துவியா? பிளாக் பண்ண முடியுமா முடியாது? பிளாக் பண்ண முடியுமா முடியாது? ஏவலாம் பேசிட்டு இருக்க திவ்யா. Block அப்படியே என்னால பண்ண இருக்க முடியாது திவ்யா. என்னால நீ பிளாக் பண்ணி தான் ஆகணும். பேச கூடாது. நான் காலையில பேசிட்டு தான் ஏதா இருந்தாலும் டிசிஷன் எடுப்பேன். முடியாது. நான் பேச விட மாட்டேன். நான் பிளாக் பண்ணுவேன். உன் போன்ல நானே பிளாக் பண்ணிக்கிறேன். நீ நான் பிளாக் பண்றேன். நான் பிளாக் பண்றேன். அருணே டென்ஷன் ஏத்தி தரணும் அந்த பிள்ளை. ஏய் இந்தா நீ பிளாக் பண்ணிருங்க. ஏய் அருணே என்ன அருண் இந்த பிள்ளை சேர்ந்து நீனும் ஆடிட்டு இருக்க? அருணே பண்றது ரொம்ப தப்பு அருணே. அவங்க ஃபேமிலி நமக்கும் முக்கியம் அருணே. உனக்குமே முக்கியம். நீ ஏன் இப்படி பேசுற எனக்கு தெரியல. நீ நான் சொன்ன உடனே அவன் செஞ்சான். நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாது அருணே. என்ன புதுசா பண்ணிட்டு இருக்க? நான் சொன்ன உடனே அவன் செஞ்சா. அவன்கிட்ட நான் ரீசன் சொல்லிட்டேன். நான் ரீசன் சொல்லிட்டேன் என்னன்னு. சொல்லிட்டேன். யார என்ன தியாத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க? வேணாம் அருணே. பிளாக் பண்ணாருனே. நீ அக்கௌண்ட் பிளாக் பண்ணு, நம்பர் பிளாக் பண்ணு. என்ன பிளாக் பண்ணு? தலக்கற கும்மா இத வாங்கிக்கடா சும்மா பண்ணு. நீ அக்கௌண்ட் பிளாக் பண்ணு, நம்பர் பிளாக் பண்ணு. என்ன பிளாக் பண்ணு? காலையில போய் எதுக்கு சிரிக்கிறா? என்ன பிராங்க்? கேமரா மேல நிக்கிறா. என்ன பிராங்க்ங்கற லூசு மாதிரி. பிராங்க் ஜஸ்ட் பிராங்க். கேமரா மேல அவன் நிக்கிறா. என்ன பிராங்க்? நான் உண்மையாவே பிராங்க் தான்டா. சும்மா இரு. அங்க பாரு கேமரா. எதுக்குல இங்க அடி பாவி. இங்க வச்சிருக்க பாரு மைக். சார் கேமரா பாருங்க சார். கேமரா பாரு. யாந்திவே அப்படி பண்ண அருணே. நான் லைட்டா டவுட் ஆரம்பிச்சு. அவன் அப்படிப்பட்ட பேசுறவனே கிடையாது. என்னடா இது? ஜஸ்ட் பிராங்க். எப்படி இருந்தது பிராங்க் எனக்கு சொல்லு. சொல்லுங்க. நான் கேக்குறேன். ஆயிடுச்சு எனக்கு. என்ன சார் மதன் சார் பிராங்க பத்தி லைட்டா நான் ஏன்டா சங்கீதா ஆமா. அக்கா மன்னிச்சிருங்க. தப்பா ஏய் சங்கீதா ஜஸ்ட் பிராங்க் ஓகேவா? சொல்லிருந்தா நாளைக்கு வீட்டுக்கு வரும்போது சோறு விட்டு போடாம கதவை போட்டுருப்பாரு. கதவை சாத்திராதீங்க. அப்புறம் அவ்வளவுதான் பசி எனக்கு. அடிச்சு போட்டாங்க. என்ன நான் அவன் அடிப்பு பார்த்தா அவன் அடிச்சு போட்டாங்க. ஏடா கேமரா பார்த்ததுக்கு அப்புறம் பிராங்கானு கேக்குற? இல்லடா இப்ப கேரக்டர் எனக்கு தெரியுமே. அதனாலதானே என் கேரக்டர் தெரியும்ல. அருணே எப்படி பேசுறது? என்ன உங்களுக்கு உங்களோட மனநிலைமை உங்களோட மனநிலைமை உங்களுக்கு உங்களோட மனநிலைமை உங்க மனநிலை எப்படி இருந்தது? முக்கியமா இவங்களை ரெண்டு பலர் நடிச்சு வாட்டர் பாக்கெட் சாங் மாதிரி நான் அவனை விட்டு அவன் என்ன விட்டா அந்த மாதிரி ஒண்ணு பண்ணீங்களே சமூகம். அதை பத்தி நான் ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை சத்தியமா எனக்கு பிராங்க்னே இல்ல. ஏன்னா ரொம்ப ஓகே ஒரு 2 வருஷத்துக்கு பேசாம தான் இருந்துட்டாங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் கஷ்டப்பட்டு அப்புறம் பேச வச்சு இப்பதான் நல்லா ஃபேமிலி ஹாப்பியா போயிட்டு இருக்கு. திடீர்னு பேசாதன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்ட்டு. அருணும் சேர்ந்து சொல்லும் போது ஒருவேளை நான் என்ன பேசியிருப்பா அப்படி சங்கி அப்படின்னு சொல்லி டவுட் ஆயிட்டேன்.
ஏதோ தப்பா இது பேசிட்டாலோ அப்படின்ற மாதிரி சம்பவம் பேசுதா. ஏன்னா அருண் இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டானா, அதனால எனக்கு டவுட் ஆயிடுச்சு. சரி காலையில பாப்பாட்ட சங்கீதாட்ட பேசிட்டு, அதாவது இவங்க தங்கச்சி தான் சங்கீதா, அவள்கிட்ட பேசிட்டு நம்ம எதா இருந்தாலும் டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஏன்னா அவள் என் மேலே ரொம்ப பாசம், ரொம்ப மரியாதை. என்னதான் மாமான்னு அவன் என்னை கூப்பிட்டாலும், நான் வந்து இவளோட தங்கச்சி நினச்சாலும் என்னோட பொண்ணு மாதிரி தான் நான் அவளை ட்ரீட் பண்ணுவேன். எங்களுக்கு இன்னொரு குழந்தை, அருண் எப்படி குழந்தையோ அது மாதிரி அவளும் எங்களுக்கு ஒரு குழந்தை தான். அப்படி பார்த்துட்டு திடீர்னு அந்த பாசம் நம்மளை விட்டு போகுதா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சா அப்படின்னு மாதிரி பதறிடுச்சு. லூசுங்களா. அக்கா எனக்கு பெரிய ஒரு பட்டம்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க வேணா கமெண்ட்ல கேளுங்க. ரொம்ப கமெண்ட்ல கேளுங்க அது என்ன பட்டம் அப்படியா பண்ணுவீங்க. அது சங்கிய வச்சு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க. பிராங்க் நல்லாதான் இருந்துச்சு, என்ன பயமுறுத்துனதெல்லாம். பட் ஆனா சங்கிய வச்சு போய் எனக்கு வயித்த கலக்கிருச்சு. ஐயோ இப்பதானா குடும்பமா நல்லா இருந்தோம் அப்படின்றது. அதுக்குள்ள தீய வச்சிட்டீங்களா. இன்னுமே நம்ப முடியலங்க. கேமரா எடுத்து காட்ட எப்படி வெடிச்சது பாத்தீங்களா பட்டாசு. இது கம்மி இல்ல இருந்தேன் இடையில ஒண்ணு விழுந்துச்சு பாருங்க பட்டாசு சரவடி சட்டாரு சவுண்ட். கொஞ்ச நாள் எனக்கே ஒரு மாதிரி கேராயி அங்க போயிட்டேன். வெளுத்துருப்போம் நேரத்துக்கு. அதனால என்னால தாங்க முடியலங்க. வெளியே ஒரு கட்டத்துக்கு மேல 2 வாட்டி வச்சிட்டாங்க புளி வேற போட்டு. ஐயோப்பா அவனை வச்சு கடுப்பானா. அதுக்குதான் கூப்பிட்டது மெயினா. ஓடு வெள்ள ஓடு அப்படி சொல்றதுக்கு அவனை கூப்பிட்டான். ஆனா அது பாவம் அப்பாவுக்கு நல்ல வேலை அது வெள்ள இங்க போல கூட அப்ப பார்த்தனே. அப்படி பார்க்கல எப்படி தெரியாது. வேற அந்த கேமரா எங்க வச்சிருக்கோம் நாங்க, யாருக்குள்ள வச்சிருக்கோம் தெரியுமா. அந்தால கேமராமேன் வச்சது யாரு, சம்பவம் பண்ணது நாங்க இல்ல. சூப்பரா. சரி பால் வாங்க போனியா, பால் வாங்கிட்டு இருந்தியா. உள்ள இருக்கா வெஜ்ஜுக்குள்ள வச்சுட்டியா. நாங்க போயிட்டு இப்ப டீ குடிக்க போறோம். சரியாக மணி எத்தனை காட்டுங்க அப்பதான் நம்புவேன். பிராங்க் தானே நான் பார்க்கணுமா. ஓகே गाइस ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணியிருக்கேன். அது என் பிள்ளையோட சேர்ந்து பண்ணதை விட வேற லெவல்ல பண்ணிட்டான். இவன் வந்து என்ன 2 வாட்டி பண்ணிட்டான். எனக்கு அதுவே ஒரு மனசுக்குள்ள இருந்தது இவனை பண்ணணும் அப்படின்னு. ஏன் அவனை பண்ணல அப்படின்னா அவனோட வார்த்தைகள்லாம் அப்படிங்க, அதனால பண்ணல. இப்போ ஏதோ வந்து மைக் எங்க வச்சிருக்கு, இங்க போய் வச்சிருக்குது. ஆமா அது மேலதான் ரொம்ப நேரமா உட்கார்ந்திருந்தேன். மைக்கு மேலதான் நீ உட்கார்ந்தே இருந்த. மைக்கு நசிங்கா என்னடி பண்ணிருக்க. என்ன பண்ணிரு ஒண்ணும் பண்ண முடியாது. டம்மி பாபா அது அந்த மாதிரி போயிருக்கும். சரி ஓகேனா எப்படி சூப்பரா இருந்துச்சு. ஆனா இதுல மெயின் கான்செப்ட் சங்கீதாக்கா. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மைக் சங்கி ஆல்ரெடி அவங்க நிறைய சம்பவம் பண்ணிருக்கேன். வேற எடிட் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. எப்பனா ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நான் அது வேற ஆளுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அந்த ஆளு இன்னைக்கு வந்து சொல்றாரு, என்னடா இந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணிருக்க, சரி சும்மா அனுப்புற போல நினைச்சிருக்கேன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பி அந்த அக்காவுக்கே அனுப்புனேன். ரொம்ப மனசு சங்கடமாயிடுச்சு. நீ சொல்றது 100% கரெக்ட். இவ வந்து அந்த குரூப்புக்கு தகுதியான ஒரு கேப்டன். தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல அந்த நேம் என்னன்னு நாங்க சொல்றோம். கமெண்ட்க்கு மேல பிச்சிட்டு அடிச்சிட்டீங்கன்னா அதை கன்ஃபார்ம் நாங்க வந்து சொல்றோம். அது என் கையால என்னோட ஐடியில இருந்து நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. லியோ வந்து அடி வாங்க வேண்டியது நல்ல வேளை தப்பிட்டான். இருந்த கோவத்துல லியோ ஃபுட்பால் பண்ணிருக்கான். ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணும்போது திட்டிட்டேன். 2 பேரும் சேர்ந்து திட்டிட்டோம். ஒரே ஓத டமால். அதுல இருந்து லியோ உஷார் ஆயிட்டான். என்னதான் போட்டு வெளுத்துட்டான். அதுதான் லியோ வெள்ள ஓடுனானா. அட பாவிடே, நீயும் அப்பாவை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கல. சரி ஓகே டாடா गाइस. ஓகே गाइस. சரி ஓகே டாடா गाइस. ஓகே गाइस. பை. வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க. சாப்பிடுங்க வேற. வாங்க கிளம்புவோம். நன்றி. பை பை. இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல நன்றி வணக்கம். எல்லாரையும் சந்திக்கலாம். வருக. பை பை. உங்களிடம் விடைபெறுவது 420. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் லைன்கி. உங்களிடம் விடைபெறுவது லியோ தாஸ். வணக்கம். நான் எப்படி நீங்கள் சொல்லிடுங்க உங்களிடம் விடைபெறுவது. ஓகே गाइस பிராங்க் எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog-ஆ இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிராங்க்னு கூட சொல்லலாம், ஃபர்ஸ்ட் vlog-னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் எப்பவுமே வந்து எல்லாத்துலேயுமே நான் அடி வாங்குறேன்.
நான் பிராங்க் பண்ணி கூட நான் அடி வாங்குறேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, ஏன்னா 2 அடிக்கு மேலே என்னால் தாங்க முடியலங்க, அதனால தான் சொல்லிட்டேன் நான் பிராங்க்னு. ஏன்னா சுழின்னு அடிக்கிறாங்க, அவன் அடிக்கிறது அப்படி வலிக்குதுங்க, கணத்தில் வேற அடிச்சிட்டா, கம்பி வேற போட்டிருக்கேன், அது வேற ஒரு பக்கம் வலிக்குது, வேற அடிச்சிட்டா வேற ஒரு பக்கம். லியோ வேற ஒரு ஃபுட்பாலு, அருண் மேலே வேற ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா அருண் எனக்கு எதுவுமே அவ்வளோவா சப்போர்ட் பண்ண மாட்டான், அவன் பேசவே மாட்டான், அவன் ரொம்ப சைலண்ட் கிளர். இந்த வாட்டி இந்த விஷயம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு எனக்கு அது இன்னும் டென்ஷன் தான். என்னன்ற கரெக்டா இல்லையா? அதுதான் கொஞ்சம் பிபி பிரஷர் ஆகி அங்க காமிக்க வேண்டியது. நியாயம் என்னன்னு அவன் யோசிப்பான், நியாயம் எது, கரெக்டா பேசுவான், கரெக்டா பண்ணுவான். இந்த வாட்டி இன்னும் இது தப்புன்னு தெரிஞ்சும் ஏன் அருண் சப்போர்ட் பண்றான்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நான் குழந்தையிலேருந்து அவனை வளர்க்குறேன், என் தம்பி என்ன மாதிரி தானே வளர்த்துருப்பேன். ஸோ அப்படிங்கும்போது இவன் இந்த மாதிரி விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், அவன் யோசிப்பானே எப்படி அப்படின்னு தான் இன்னும் எனக்கு. அதுதான் திவ்யாவோட மைண்ட் செட், தெரியுதா? எப்படி உங்க தம்பியை வச்சு உன்னை அப்படியே கொலாப்ஸ் பண்ணனா, இதுதாங்க எங்க ஐடியா. ஓகே கைஸ், டாடா, டேக் கேர். வாங்க நெக்ஸ்ட் vlogல சந்திக்கும். டாடா, பை பை, லவ் யூ.